வணக்கம் நண்பர்களே, இது நம்பர் ஒன் யார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் யார் அப்படின்ற தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கான பயணம் தான் இந்த நிகழ்ச்சி. நம்மளோட நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவை என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ரசிகர்கள்ட்ட இருந்து என்னென்ன கேள்விகளுக்கான பதில சினிமா துறையில இருக்கவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத மையமா வச்சு பல கேள்விகளை மக்களிடத்துல முன்னெடுத்துட்டு போகணும். அந்த கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யார் பிடிக்கும், யார் பிடிக்காது, யார் திரையில பார்க்க விரும்புறீங்க, எம்ஜிஆர் இன்னமும் ரசிக்கிறீங்களா, எம்ஜிஆருக்கான இடம் எங்க இருக்கு அப்படின்றதுல துவங்கி கமலா, ரஜினியா, அஜிதா, விஜயா அப்படின்னு பல கேள்விகளை முன்னெடுத்தோம். அந்த பல கேள்விகளுக்கான ஒட்டுமொத்த விடைதான் நம்முடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பல அடிப்படை கேள்விகளை முதல்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சில கேள்விகள் பார்க்க இருக்கும். அதுல முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா இப்போ ஒரு ரீமேக் யுகமா மாறி இருக்கு. ரீமேக் படங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில ரீமேக் படங்களை மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை முன்னெடுத்திருந்தோம். உண்மையிலே இந்த ரீமேக் படங்களை ரசிகர்கள் ரசிக்கிறாங்களா, ரசிக்க தயாரா இருக்கிறாங்களா அப்படின்றதுதான் நம்ம முன்னெழுப்பிய கேள்வி. பிற மொழிகள்ல இருந்து வரக்கூடிய இந்த ரீமேக் படங்களுக்கு மக்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருந்தது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதற்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிற மொழியிலிருந்து ரீமேக் செய்யக்கூடிய படங்களை நீங்க ஒதுக்குவீங்களா? ரீமேக் கலாச்சாரம் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். 64% பேர் ஆமாம் ஆரோக்கியம் தான், இதுல என்ன இருக்கு அப்படின்றதுதான் பதிலா சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான மக்கள் ரீமேக் படங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றதுதான் இதன் மூலமா தெரியுது. 64% பேர் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36% பேர் மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீமேக் படங்கள் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உலக படங்களை நம்மளால பார்க்க முடியாது, பிற மொழிகளில் வரக்கூடிய படங்களை சரியா புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும் போது ரீமேக் படங்கள் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானது தானே அப்படின்ட்டு 64% பேரும் இல்லை மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு 36% பேரும் சொல்லியிருக்காங்க. இது பத்தி தான் பேச இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. குற்றம் கடிதல் இயக்குனர் பிரம்மா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருந்து இது குறித்து நமக்கு தேவையான கருத்துக்கள் சொல்ல இருக்காரு. இந்த ரீமேக் படங்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க, இயக்குநர்கள் எப்படி பாக்குறாங்க, திரைத்துறையில் இருக்கவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்ற பல தகவல்களை பிரம்மாட்ட கேட்க இருக்கும். அதை கேட்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். மீண்டும் இணைகிறோம். இது நம்பர் ஒன் யார். நம்பர் ஒன் யார் அப்படின்ற தேடல் நோக்கி நம்ம நிகழ்ச்சி பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம இப்போ ஒரு சில அடிப்படை கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். அறிவியல் சார்ந்து அறிவியல் கண்ணோட்டத்துல சினிமாவை பார்த்தா எப்படி இருக்கும், மக்கள் எப்படி சினிமாவை பாக்குறாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம முன்னெடுத்திருக்க கேள்வி, தமிழ் ரசிகர்கள் ரீமேக் படங்களை விரும்புறாங்களா, எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவிற்கு ரீமேக் படங்கள் ஆரோக்கியமானது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு தமிழ் சினிமாவுக்கு ரீமேக் படங்கள் ஆரோக்கியமானது அப்படின்றத பெரு அளவுல வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து இயக்குனர் பிரம்மா கிட்ட பேசலாம். இயக்குனர் பிரம்மா நம்மோட இணைப்புல இருக்காரு. குற்றம் கடிதல் திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்கர் வரைக்கும் நாமினி வரைக்கும் போயிருக்கு. சோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இந்த ரீமேக் படங்களுக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்க, ரீமேக் படங்கள் ஏன் சினிமாவுக்கு அவசியம், ஏன் ரீமேக் படங்களை தொடர்ந்து வந்து இயக்குநர்கள் நாடுறாங்க, கதையுடைய வறட்சியா இல்ல வந்து களத்திற்குடைய தேவையாது? பிரம்மா நீங்க தொடரலாம். 62% பேர் ரீமேக் படங்கள் வரலாம் ஆரோக்கியமானதுதான் சொல்லியிருக்காங்க. ஏன் தமிழ் சினிமா இயக்குநர்கள் ரீமேக் படங்களுக்கு போகணும், இதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, ரீமேக் படங்களுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல ரீமேக் படங்களுக்கு போறது தப்பும் கிடையாது. புத்தகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்லயோ இல்ல லாட்டின் லாங்குவேஜ்லயோ இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜஸ்லயோ இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து நிறைய டிரான்ஸ்லேட் ஆகும். தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகும். அதே மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகமும் நிறைய மற்ற மொழிகள் டிரான்ஸ்லேட் ஆகும். அந்த வகையில இந்த கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அது நிச்சயமா நல்ல விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல நம்ம மொழியில இருக்கக்கூடிய, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்த விஷயங்களை பத்தி நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுடைய சினிமா ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த வகையில ரீமேக் படங்கள் எந்த ஒரு காட்சியா இருந்தாலுமே ஏதோ விஷயத்தோட இன்ஸ்பிரேஷனா தான் அது வரும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து உடனே ரீமேக் அப்படின்றது நடக்குது? தமிழ் சினிமால ஒரு ஹிட் அப்படின்னா ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்ற ட்ரெண்ட் இப்ப செட் ஆயிடுச்சு. உலகநாயகன் கமல்ஹாசன் வரைக்குமே வந்து ரீமேக்கு வரலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. முன்னாடி ஓடின படங்களே இப்ப மீண்டும் ரீமேக் பண்றாங்க. இது ஏன் திரும்ப நடக்கணும்? அப்படி வந்து கதையே நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சா?
அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரீமேக் பத்தி பேசிட்டு இருக்கோம். ரீமேக்குக்கான அவசியம் ஏன் தமிழ் சினிமாவுக்கு வந்தது அப்படின்றதும் கூட பெரிய கேள்விதான். மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போகும்போது அது ரீமேக்கோ சாதாரணமான படங்களோ அதை நாங்க பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருந்தா போதும் அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுதான் இந்த முடிவுகளும் பிரதிபலிச்சிச்சு. 64% வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ரீமேக் படங்களை பார்க்க தயாரா தான் இருக்காங்க, படம் நல்லா இருந்தா. ஆனா ரீமேக் படங்களுக்கான அவசியம் ஏன் வந்தது அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வியும் முன் வச்சிருந்தோம். அது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்றது சரியா இருக்கா, கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஒரு படம் வர்த்தா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான பதில் என்ன வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு மதிப்பளிக்கிறதா தற்போதைய படங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆம் அப்படின்னு 72% பேர் சொல்லியிருந்தாங்க. 72% எஸ் அப்படின்றாங்க, நாங்க கொடுக்கிற படத்துக்கு வர்த்தா இருக்கு, நாங்க என்ஜாய் பண்றோம் அப்படின்றாங்க. 28% மக்கள் இல்லை அப்படின்றாங்க. அந்த 28% மக்களின் குறை என்ன, எதனால அவங்க அவங்களுடைய பணத்துக்கு தமிழ் சினிமா மதிப்பு அளிக்கலன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த 28% ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, சினிமா தயாரிக்கிறவங்க கிட்டையும் இயக்குநர்கள் கிட்டையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, ஏன் அவங்களுடைய பணத்திற்கு தமிழ் சினிமா மதிப்பா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதான் அடுத்தடுத்து நம்ம பேச இருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இடைவேளை எடுத்துக்குவோம். இது நம்பர் 1 யார், தமிழ் சினிமாவின் நம்பர் 1 அரியாசனத்தை அலங்கரிச்சிட்டு இருக்கிறது யார், எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் இந்த அரியாசனத்துல ஆட்சி செய்தாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சு பேசுறதுக்காக குற்றம் கடிதல் படத்துடைய இயக்குனர் பிரம்மா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. படம் ஆஸ்கர் நாமினி, தேசிய விருது. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து பாத்துடலாம். முதல் கேள்வியா நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ரீமேக் படங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றத கேட்டிருந்தோம். ரீமேக் கலாச்சாரம் ஆரோக்கியமானதா மோசமானதா அப்படின்ற கேள்வியை முன்னெடுத்திருந்தோம். அதுக்கு 64% பேர் ஆரோக்கியமானதுதான் அப்படின்றாங்க. 36% பேர் இல்லை மோசமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம இன்னைக்கு பிரம்மா கிட்ட விவாதிக்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, தமிழ் ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு மதிப்பளிக்கிறதா தற்போதைய படங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். 72% பேர் ஆமாம் அப்படின்னு இருந்தாங்க. ஷாக்கிங்கா ஒரு 27% பேர் இல்ல, எங்களுடைய பணத்துக்கான மதிப்பு அப்படின்றது சினிமால இல்ல அப்படின்றாங்க. இதை பத்தி தான் பேசலாம். முதல்ல இந்த ரீமேக் படங்கள் பத்தி பேசலாம் சார். ரீமேக் படத்திற்கான அவசியம் என்ன வந்திருந்தது அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஏன் பெரிய நடிகர்கள் ஆகட்டும் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னா அவங்களுடைய கதையை நம்பாம ரீமேக்கு போறாங்களா, அதுதான் கேள்வி. ஏன் டக்குன்னு அதுக்கான தேவை எதுக்காக வருது? இல்ல இப்போ உங்களுக்கு ரீமேக்ல வசதி என்னன்னா, இது ஓவராலா இது ஒரு வியாபாரம் தான். ஒரு இடத்துல அந்த ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அது பிரசன்டேஷன் ஆகட்டும், அது கூட இருக்கக்கூடிய அந்த மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதோடைய ஓவரால் மேக்கிங் ஆகட்டும், இது எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அதை ரொம்ப ரிப்ளிகேட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. அதுல போட வேண்டிய பணமும் ஒரு குறைஞ்சபட்ச எஃபர்ட்டும் தான். அதுல சிந்தனைக்கான ஒரு வேலை ரொம்ப குறைவு. அப்படிங்கும்போது இதை வியாபாரமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அது வியாபாரங்கிறது முக்கியமான ஒரு தன்மையா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பிசினஸ்க்கான ஒரு மோட்டிவ் இருக்கிற பட்சத்துல இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு விஷயத்தை ரிப்ளிகேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது இந்த துறை மட்டும் இல்ல, எல்லா துறையிலுமே உண்டு. சயின்ஸ் ஆகட்டும், இல்ல சோசியல் ஒர்க் ஆகட்டும், எந்த துறையிலுமே ஒரு ப்ரூவனா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குயிக்கா ரீமேக் பண்ணிக்கிறதுங்கிறது வசதியான ஒரு விஷயம். ஆனா வியாபாரத்துக்கு காரணமா இது ரீமேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரசிகர்களுக்கு இந்த ரீமேக் படங்கள் எந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்குது அப்படின்ற கேள்வி. 64% பேர் ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொன்னா கூட ஒரு 36, 100ல 36 அப்படின்றது பெரிய விஷயம். பாஸ் மார்க்கை டிசைட் பண்ற ஒரு பெர்சன்டேஜ். அவங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஒரு நல்ல படம் பார்க்கணுன்ற ரசிகன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உலக சினிமாவை பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு இல்லாம இல்ல. நல்ல படம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு பாத்துறாங்க. பிரீமியம் படம் இங்க 100 நாள் ஓடிச்சு. இதுக்கப்புறம் அங்க ரீமேக் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது? நேரடியா மொழி படங்களை பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும் போது ஏன் ரீமேக் பண்ணணும்? அந்த ரசிகர்கள் இன்னும் இந்த பெர்சன்டேஜ் இன்னும் அதிகரிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, ஏன்? இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீமேக் படங்கள் முன்ன சொன்ன மாதிரி அது டோட்டலா பிசினஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ற ஒரு விஷயம் தான். அது தவிர எனக்கு தெரிஞ்சு அது ஆரோக்கியமானதா நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ரீமேக் படங்கள்ங்கிறது ஒரு நிச்சயமா இருக்கலாம். அதுல ரொம்ப நல்ல படங்கள்லாம் நம்மளுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணி பண்ணும்போது அதுல வேற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா தமிழ்ல ரீமேக் பண்ண படங்கள் இந்தியில இருந்தோ இல்ல மற்ற லாங்குவேஜ்ல இருந்து ரீமேக் பண்ண படங்களை அந்த லாங்குவேஜ்ல இருந்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரிஜினலா இருந்துச்சு. இப்ப தில்லுமுல்லுங்கிறது ரீமேக் ஃபிலிம் தான். நம்ம யாருமே அதை ஒரு ஹிந்தி ரீமேக் ஃபிலிமா நம்ம பார்க்கவே இல்லை.
இந்த செகண்ட் வரைக்கும் அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அது செய்யறதுல தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் இதுவே அதிகமாகிற பட்சத்தில் அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு சொல்லப்படாத விஷயங்கள் தமிழ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அது எந்த மாதிரியான எமோஷனா இருந்தாலும் சரி, அது சிரிப்பா இருக்கட்டும், இல்ல பயமா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான ஒரு இன்னும் சொல்லப்படுறது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க. அதை தாண்டி ரீமேக் அப்படின்றதையும் தாண்டி காப்பி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ அனுமதி பெற்று இந்திய மொழிகள்ல வரக்கூடிய படங்களை மட்டும்தான் நம்ம வந்து ரீமேக் பண்றோம். ஆனா அனுமதி பெறாம எத்தனையோ படங்கள் பாத்தீங்க அப்படின்னா காட்சிக்கு காட்சி அப்படியே ஹாலிவுட் படங்கள்ல இருந்து எடுக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ரசிகன் வந்து இங்க தமிழ்ல பார்க்கும்போது ஒரு காட்சியை கொண்டாடுறோம். நானா எத்தனையோ படங்கள் பேர் சொல்ல விரும்பல, அந்த காட்சியை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்கும் போது அடுத்த 3வது நாள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, இந்த காட்சி இங்க இருந்தா எடுத்திருக்காங்க அப்படின்னு. அது ரசிகனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லையா? இது ஒரு மறைமுக ரீமேக்னாலும் ரசிகர்களை ஏமாத்துற வேலை தானே. உண்மையே நிச்சயமா அது ஏமாத்துற வேலை தான். ஏன்னா நானும் அதே மாதிரி ரசிகனா நிறைய படத்தை பார்த்து பிரமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது காப்பியை அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் காப்பி பண்ணப்பட்டதையும் நானும் புரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அது கிரியேட்டரோடைய ஒப்பீனியன் என்ன, கிரியேட்டரோட தேவை என்னங்கறத பொறுத்து தான். அது தனக்கு பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டாக்கா அது ஒரு ரொம்ப ஒரிஜினலான ஒன்னா இருக்கும். இல்ல அதை தாண்டி ஏதாவது ஒரு படம் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்ரோச் பண்ணா அப்போ இருக்கிறத ஏதாவது ஒன்று எடுத்து காப்பி பண்ற மாதிரியா இருக்கும். அது கிரியேட்டரை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி முன்னாடி டிஸ்கஷன் அப்படின்றது நல்ல படம் பண்ணவங்க, ஸ்கிரீன் பிளே நல்லா எழுதுறவங்க, அவங்களோட ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய டிஸ்கஷன் பல படத்துல அவங்களே காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 25 ஹாலிவுட் படங்களை வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு பார்த்து இது நமக்கான ஓபனிங் காட்சி, இது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ற அளவுக்கு தமிழ் சினிமால கற்பனை வறட்சி அப்படின்றது இருக்கா? இல்ல கற்பனை அப்படி ஒரு விஷயம் நடக்குதா? நீங்க பல டிஸ்கஷன் பாத்துருப்பீங்க, உண்மையிலேயே அப்படிதான் நடக்குது, அதை தான் காட்டுறாங்களா? இல்ல உண்மையை சொல்ல போனா நான் நிறைய டிஸ்கஷன்ஸ் பார்த்தது இல்ல. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் ஷூரா சொல்ல முடியும், கற்பனை வறட்சி எல்லாம் என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு இருந்ததும் கிடையாது, இனிமே இருக்க போறதும் கிடையாது. அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதுல எவ்வளவு சீக்கிரமா ஒரு படத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளவு அதிகமான காசு பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க வேற ஒரு படத்தை நம்பி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல இடங்கள்ல ஒருவேளை தங்களை நம்புறது இல்லையோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க மேல ஒரு மரியாதை நம்பிக்கை இல்லாத பட்சத்துல அவங்க அடுத்து வேற யாராவது வேற ஏதாவது ஒரு படத்தை பார்த்து காப்பி பண்ணணும்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கற்பனை வளர்ச்சி இருக்குன்னு நிச்சயமா சொல்லிட முடியாது. அப்படி கற்பனை வளர்ச்சி இருக்கிற இடமா இருந்தா ரொம்ப முக்கியமான ரொம்ப நுணுக்கமான படங்கள் வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இன்னைக்கும் அது வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் மேக்கிங்ல கெட்டிக்காரங்களுக்கு, இன்னைக்கும் நம்ம தமிழ் சினிமால கெட்டிக்காரங்களுக்கு பஞ்சம் இல்லை. அந்த வகையில எனக்கு அப்படி நான் அதை ஃபீல் பண்ணல. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இதிகாசங்கள், புராணங்கள், சிறுகதைகள் அப்படின்ட்டு பெரிய கற்பனையாளர்கள் இருந்த ஒரு இடம் தான். ஆனா உலக நாயகன் கமலஹாசன் அப்படின்னு தமிழ் சினிமாவே கொண்டாடக்கூடிய ஒருவர், அவர் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. அவருக்கே கூட இப்ப பாபநாசம் மாதிரியான ஒரு படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது. சோ இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு முயற்சியா இருக்குமா? இது எப்படி பாக்குறது? இதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி ரீமேக் பண்றது தப்பு கிடையாது. ரீமேக் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிடுவேன். ஆனா அது ஆரோக்கியம், அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அது ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயம் ஆயிடும். இன்னைக்கு வந்து திருஷ்யம்ங்கிற ஒரு படம் ரொம்ப நல்ல படமா இருந்துச்சு, அதே சமயத்துல கமர்ஷியலான ஒரு வேல்யூவாகவும் இருந்துச்சு, மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்டிங் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற மாதிரியான ஒரு படமாவும் இருந்துச்சு. இது வந்து மற்ற எல்லா மொழிகளிலும் நிச்சயமா வர வேண்டிய ஒரு படம் தான் அது. சொல்ல போனா இது தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குல வந்துச்சு, ஹிந்தில வந்துச்சு, எல்லா மொழிகளிலும் வந்துச்சு. காரணம்னா அதுக்கு ஒரு பிசினஸ் மார்க்கெட் ஒன்னு இருக்கு, அதே சமயத்துல கண்டென்ட்டாவும் அது மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இந்த கண்டென்ட் அப்படின்னும் போது நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா கொடுக்கற காசுக்கு மதிப்பளிக்குதா? ஒரு ரசிகன் எப்படி வந்து ஒரு படம் பிசினஸா பார்க்கப்படுதோ அதே மாதிரி ஒரு ரசிகனும் பிசினஸா பார்த்தான் அப்படின்னா ஒரு படத்தை அவன் 120 ரூபா கொடுத்து தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். அதை தாண்டி அவனுடைய இதர செலவுகள் அப்படின்றது ஒரு 250 ரூபாய் ரவுண்டா வந்து நிக்குது. அதுக்கு மதிப்பளிக்குதா அப்படின்னா 28% பேர் இல்ல அப்படின்றாங்க. அந்த கண்டென்ட் வைஸ் இப்ப நம்ம படத்துடைய முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 5 ரூபா இருந்தா ஒரு படம் பார்க்க முடிஞ்சு, 10 ரூபா இருந்தா பார்க்க முடிஞ்சு. இப்போ ஒரு படத்தை பார்க்க வரணும்னாலே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது. அந்த அளவுக்கு கண்டென்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோமா? டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆயிருக்கும் அப்படின்றது ஸ்கிரீன் பார்க்கும் போதே தெரியுது. டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சவுண்ட் ஆயிட்டோம். கண்டென்ட் வைஸ் அந்த அளவுக்கு திருப்திகரமான விஷயங்கள் கொடுக்கணுமா? அந்த திருப்திங்கிற ஒரு விஷயம், கண்டென்ட்ங்கிற விஷயம், இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் எங்க வீட்டுல இருக்க மத்தவங்களுக்கே பிடிக்குமான்னு தெரியாது. அவங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ இது மாதிரி சாய்ஸஸ் வேறப்பட்டுட்டே இருக்கும். பியூட்டி லைஸ் இன் தி பிஹோல்டர்ஸ் ஐஸ். அவங்க பாக்குற விதத்துல தான் இருக்கு. சோ இதை ஜெனரலைஸ் பண்ண விருப்பப்படல நான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சில படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். டாக்ஸி பிடிச்சி செகண்ட் ஷோ போய் பார்த்துட்டு
அந்த படத்தை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து டாக்ஸி பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரியான படங்களும் இருக்குதான் செய்யுது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா டேஸ்ட்ங்கிறது ரொம்ப ஒரு இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ் அது. எஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த 72% பேர் தமிழ் சினிமால இப்ப வர படங்களோட ஹாப்பியா தான் இருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலான படங்கள் எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது வெற்றியுடைய சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. இப்ப தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 180 படங்கள் 190 படங்கள் 200 தொற்றுச்சு கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்ற படங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. முன்னாடி 100 நாள் அப்படின்றது தமிழ் சினிமால அசாத்தியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்ப வந்து ரொம்ப அப்படின்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. 100 நாள் ஓடிடுச்சுன்னா அது ஒரு பெரிய சாதனையா இன்னும் வரலாற்றுல வந்து அதை பதிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? சிம்பிள். ஈவன் ஆடியன்ஸ் ஹாப்பி, அப்பயும் வந்து படம் போக மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கு 5 படம் 6 படம் வந்துடுது. அப்படிங்கும் போது அதுக்கான காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடுது. இதுல தமிழ் மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கு படம், ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம் இது எல்லாமே காம்படிஷன்ல நிக்குது. இப்போ முன்ன வந்து தமிழ் என்னதான் இருந்தாலும் தமிழ் படத்தை பாக்குறதுக்குன்ற ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வேற வேற சாய்ஸஸ் இருக்கு. இன்னைக்கு சினிமா மட்டும் இல்ல, என்டர்டைன்மெண்ட் வீட்டுல உட்காந்து டிவி பார்க்க முடியும், இல்ல டிவிடி போட்டு பார்க்க முடியும், இல்ல ஆன்லைன்ல அவங்களால பார்க்க முடியும், வெவ்வேறு இடத்துல ஹேங் அவுட் பண்ண முடியும். சோ இவ்வளவு சாய்ஸஸ் கிடைச்சிருச்சு ஒரு பக்கம். அப்படிங்கும்போது டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. டிமாண்டும் குறைஞ்சிருச்சு, சப்ளை சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அங்க ப்ராடக்ட் சஃபர் பண்ணிதான் ஆகும். அப்படிதான் அதை நம்ம சயின்டிபிக்கா பார்க்க வேண்டியிருக்கு. எஸ், அதே மாதிரி கண்டென்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா காக்கா முட்டை, குற்றம் கடிதல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இது அடுத்த ஒரு கட்டத்துக்கு தமிழ் சினிமாவை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சிருக்கு. சாமானிய மனிதர்களை வச்சு படம் பண்ணனா அது வந்து பிற இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டிருக்கு. இது மாதிரி படங்கள் இன்னும் தொடர்ந்து வர்றதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க? அடுத்து எப்படி அதை புஷ் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கீங்க? என்ன மாதிரி ஆட்கள் எல்லாரையுமே என்னால என்ன சேர்த்துக்க முடியாது. ஆனா என்னைய பொறுத்தவரையில நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு கனெக்ட் பண்ற மாதிரியான, அதே சமயத்துல அவங்கள ஒரு 2 மணி நேரமோ இல்ல 2.25 மணி நேரமோ படம் பாக்குற வரைக்கும் முழுமையா அவங்க என்கேஜ் பண்ற மாதிரியான ஒரு திரைப்படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான சந்தேகமும் இன்றி அந்த படம் ஜெயிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இது இப்படிதான் வரலாறு முழுக்க இருந்துருக்கு. எந்தாவது வகையில எமோஷனலா கனெக்ட் பண்ணணும் ஆடியன்ஸ. அது வந்து நம்ம முன்ன பேசுன மாதிரி சிரிப்பா இருக்கலாம், ஹியூமரா இருக்கலாம், இல்ல ஹாரர் படங்கள்ல வர பயமா இருக்கலாம், இல்ல நெகிழ்ச்சியா இருக்கலாம், இல்ல சோகமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கு வரலாறுல. அதே சமயத்துல எங்கேஜிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில சிரிச்சுட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்துல அது போர் அடிக்க கூடாது. அதுல ரொம்ப சோகமா இருக்கு இல்ல ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போர் தட்டிருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல பிரச்சனை இருக்கும். சோ அந்த வகையில விறுவிறுப்பாவும் அதே சமயத்துல ஒரு மக்களை கனெக்ட் பண்ற, இமோஷனலா கனெக்ட் பண்ற எந்த ஒரு படமா இருந்தாலும் அது ஜெயிக்கும். சாமானியனை தொடர்புபடுத்திக்கிற எல்லா படங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னதுக்கு நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் திரைப்படத்தை ரசிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு இன்னும் மக்கள் எப்படி படத்தை தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேச இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.